வந்து இப்போ 3 செத்தல் மிளகா, சின்ன சீரகம், மல்லி, ஒரு 4, 5 மிளகு எடுத்து அதை சின்ன சட்டியில் வச்சு வறுத்தெடுத்து அதை கிரைண்டரில் போட்டு பவுடராக அடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை விட்டு வெட்டி வச்ச இஞ்சியையும் உள்ளியையும் சேர்த்து அப்படியே தாளிச்சிட்டு அதுக்குள்ள வந்து சிவப்பு வெங்காயமும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அப்படியே தாளித்து எடுக்க போகிறேன். தாளிச்சிட்டு வந்த அப்புறம் இந்த வெட்டி வச்ச சிக்கனையும் இதுக்குள்ளே போட போகிறேன். இப்போ மஞ்சள் தூளும் போட்டு அப்படியே அடித்து வச்ச இந்த தூளையும் போட போகிறேன். போட்டு உப்பையும் போட்டு அதுக்கு பிறகு பிரட்டி அந்த எண்ணெயிலேயே அப்படி அவிக்க போகிறேன். கொஞ்சம் இறைச்சி சரக்கு தூளும் போட்டு நான் இப்போ வந்து அந்த தண்ணி விடாமல் அந்த எண்ணெயிலே அப்படியே நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டேன். இப்போ கறி ரெடி. இப்படியும் இந்த சிக்கன் கறியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செய்து பாருங்கோ. இப்போ நான் வந்து நல்லெண்ணெயில் முட்டை பொரிக்க போகிறேன். நான் வந்து நல்லெண்ணெய் சட்டியில் விட்டுட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சின்ன வெட்டி எடுத்துட்டு அப்படியே இந்த எண்ணெயில் வந்து தாளித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்குள்ள உள்ளியும் வெங்காயம் போட்டு இந்த நல்லெண்ணெய்க்குள்ள லைட்டாக ரொம்ப வதக்க விடாமல் லைட்டாக வதங்க விட்டுட்டு அதை வந்து முட்டைகளை போட்டு அடிக்க போகிறேன். அடுத்தது என்ன, எங்கப்பா முட்டை எடுத்தாச்சு. முட்டை எடுத்து முட்டை 2 காணும், 2 முட்டை காணும். நான் 2 முட்டை தான் பொரிக்க போகிறேன். நான் வந்து இந்த சிக்கன் கறிக்கு இடியப்பமும் சொதியும் நல்லெண்ணெயில் முட்டை பொரியலும் பொரிச்சினேன். இப்போ வந்து நான் வந்து முட்டையை அடிக்க போகிறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு முட்டையை அடிச்சுட்டு நல்லெண்ணெயை விட்டு திருப்பி அந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் முட்டை பொரிக்க போகிறேன். இப்போ முட்டையும் பொரிச்சாச்சு. முட்டை பொரிக்கிறத வச்சே சமையல் எப்படி சமைப்பினமென்று கண்டுபிடிச்சலாம். முட்டை வந்து உடையக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க.